ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும் அண்ட் சில விஷயங்கள் கன்ஃபியூசிங்காக போகும் அண்ட் நிறைய ஃபைட் சீன் தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் 2099 சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போ ஹீரோ கார்மை தான் காமிக்கிறாங்க. அவனும் அந்த சிட்டியில தான் இருக்கான். இங்கே அவங்கள தடுக்க போகலையா அப்படின்னு சொல்லி மார்க்கஸோட அசிஸ்டன்ட் கேட்குறேன். அவளும் இப்போ கார்முக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ரே ஆஃப் லைட்டை வந்து கார்ம் பார்க்குறான். 6 கிரேட் காட்ஸ்ல ஒருத்தியான லக் அண்ட் மிஸ்ஃபார்ச்சுனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காடஸ் மெல்டியா முன்னாடி எல்லாரும் தலைவணங்கணும் அப்படின்னு வா சொல்லவும், உன்னை இந்த ஏரால மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொன்னா. நானும் தான் டீமன் லார்ட் உன்னை எப்படி மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு வா சொல்றா. ஒரு சின்ன பொண்ணோட பாடி அப்படி திருடுகிட்டே நம்ம ஹீரோ கேட்கவும், பிளாக் ஹேர் இருக்கிற ஆம்பளைங்களை எனக்கு பிடிக்காது, ஆம்பளைங்களுக்கு பிளாண்ட் ஹேர் இருந்தால் தான் அழகா இருப்பாங்கன்னு வா சொல்லவும், எனக்கு ஒன்று பிடிக்காது தான், பேசுறதை விட்டுட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோவும் இப்போ அவனோட ஃபுல் பவரில் இல்லை அண்ட் அந்த காடஸுமே வந்துட்டு அவளோட ஃபுல் பவரில் இல்லை. ஹீரோ கார்ம் கூட ஃபைட் பண்ணதை விட இப்போ நீ ரொம்ப வீக்காக இருக்க போலியான்னு வா கேட்கவும், காடஸ்ன்னு சொல்லிட்டு வா செய்ய நினைத்துக்கா நீ எப்படி இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். காடஸை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அட்டாக் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருது. அவன் நம்ம ஹீரோவோட கையை வட்டிட்டா அது ரீஜெனரேட் ஆக மாட்டேங்குது. நீ ஃபேட்டை மேனிபுலேட் பண்ணி உன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற, லக்க உனக்கு கொண்டு வந்துட்டு மிஸ்ஃபார்ச்சுனை எனக்கு தள்ளி விடுற, அதனால தானே ஏன் அட்டாக்ஸ் மிஸ் ஆகுது. நீ ஒரு சீட்டர், இப்படி தானே கார்மோட டெஸ்டினியும் மாத்திருக்க, உன்னாலதான் ஹீரோ கார்மோட லைஃபே மாறிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லவோ, வாய மூடு, கார்ம் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் அதை பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன காப்பாத்து வெல்வெட் ப்ளீஸ், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீசுக்கி சொல்றா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன்னை காப்பாத்துற ஹீசுக்கி நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஹீசுக்கி இல்ல மெல்டியா அப்படின்னு திரும்பவும் காடஸ் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துருதா. மாக்கினா அவளோட ஃபுல் பவர்ல எங்க இருக்கிற அசாசின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு மாக்கினா கேட்கவும், என் கோட் நேம் ஆஞ்சி, இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும், நான் மாக்கினா உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு வா சொல்றா. மாக்கினா ஃபயர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணாலும் அவளுக்கு எதுவுமே ஆகல. என் ஆப்போனன்ட் கொஞ்சம் டஃபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மாக்கினா யோசிக்கிறா. மாக்கினா அண்ட் இந்த அசாசின் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவல் பவர்ல தான் இருக்கிறாங்க. மாக்கினாவோட பாடியில எனிமி வந்துட்டு அவளோட ஸ்பியரை இறக்கிட்டா. எனிமி ஃபைட்டிங் பவரை கம்மி பண்ணியாச்சு அப்படின்னு வா சொல்லவும், மார்டல்ஸோட பிளட் காட்டுல பட்ட உடனே ஈத்தரா கன்வெர்ட் ஆயிரும். பிளட் இன்னும் மறையாம அப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மார்க்கஸோட ஸ்பெல்லை யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் பிளட் பாம் அப்படின்னு சொல்லி மாக்கினா அவளோட தலையை வெடிக்க வைக்கிறா. பட் மாக்கினாவோட எதிரியுமே ஒரு இம்மார்டல் தான். அவளோட தலை ரீஜெனரேட் ஆகுதா. அவ ஃபேஸை பாத்துற அப்புறம் தான், மே இது நீதான் நான் சந்தேகப்பட்டது சரிதான் சொன்னா. மே யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த எனிமி வந்து ரோபோட் மாதிரி பேசிட்டு என்னோட ஷாக்கல்ஸ் நீ வாக்கிட்ட ஏதோ சொல்ல வர. அதுக்குள்ள மேக் ஏதோ ஆகுது. ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை வச்சு அவ மாக்கினாவை அட்டாக் பண்ண போனா தூங்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு வந்துருத்தா. பிரின்சிபல் டார்டே நீங்களா அப்படின்னு மாக்கினா பார்த்தா அவன் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ரொஃபஸர் மேக், ஆனா நீங்க இறந்துட்டீங்களான்னு மாக்கினா கேட்கவும், ஆஞ்சி பசர்க் போர்டுக்கு போவான்னு நினைக்கலன்னு வா சொல்லவும், அவ பேர ஆஞ்சி இல்ல மே அப்படின்னு சொல்லி மாக்கினா சொல்றா. என் பிளான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆஞ்சியவும் நான் இழக்க விரும்பல, இந்த ஏன்ஷியன் குப்பை பிரோஜனமா இருக்குன்னு மேய தூக்கிட்ட வா டெலிபோர்ட் ஆயிருத்தா. என்ன வெல்வெட் கோலத்தனமா ஓடிக்கிட்டு இருக்க, எப்போ அட்டாக் பண்ண போற அப்படின்னு மெல்டியா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட அட்டாக்லாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆகிட்டு இருக்கு. மேஜிக்கை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாலும் மெல்டியா அதை டாஷ் பண்ணி தப்பிச்சிருந்தா. ஃபைனலி உன்னோட பவர் இப்போதான் எனக்கு மொத்தமா புரியுது. உன்னோட டிவைன் அத்தாரிட்டி ஃபேட்டை மேனிபுலேட் பண்றது, பிசிக்கல் அட்டாக் மேஜிக் அட்டாக்லாம் மேல ஒர்க் ஆகாது. இதே நான் என் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணா நீ அதை டாஷ் தான் பண்ற அப்படின்னா என்னோட ஸ்பெல்ஸ் கண்டிப்பா உன்னை காயப்படுத்தும். அப்ப உன்னை தோக்கடிக்க ஒரு வழி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டீமன் லார்ட் வாய மூடு, நீ கண்டிப்பா தோக்க தான் போற அப்படின்னு வா சொன்னா. முதல்ல நீ எதுக்காக இந்த வால்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கிடணும், அவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு காட சொல்லவும், இத்தனை நாள் கார்ம் கூட இருந்தா அவனோட உண்மையான ஃபீலிங் என்னன்னு உனக்கு தெரியல. நீ அவனுக்கு இட்டர்னல் யூத்தை கொடுத்து அவன் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ கார் மேல இருக்கிற அக்கறையில இதை பண்ணல, அவன் மேல ரொமான்டிக் லவ்ல இருக்கு, அதனாலதான் அவன் சாக கூடாதுன்னு இட்டர்னல் யூத்தை கொடுத்துருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியும் அதனாலதான் கார்ம் என்ன வெறுப்பான் அப்படின்னு வா சொல்லவும், கார்மை பத்தி நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கிடலன்னு சொல்லவும், அவன் என் மேல எப்படி ஃபீல் பண்றான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஹீசுக்கி பாடியை கூட நம்ம ஹீரோ சொல்றான், கார்ம் அதிகமா வெறுக்கிறதே என்ன வேற இன்னசென்ட்டை காயப்படுத்துறது தான் சொல்லவும், சாரி கார்ம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வா சொல்றா. வெல்டியா உன் சுயநலத்துக்கு எதுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், ஹீசுக்கியும் இது என் பாடி என்ன விட்டு போன்னு சொன்னா, வாயமோடு அப்படின்னு அந்த காடஸும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல, ஹெல்ப் பண்ணு ஹீசுக்கி கத்ரா. ஓகே ஹீசுக்கி நம்ம ஹீரோ சொன்னா, நான் மெல்டியா அப்படின்னு வா திரும்பவும் அட்டாக் பண்ண வர. ஹீரோனோட செகண்ட் ஸ்பாட கொண்டு வரான். நம்ம ஹீரோ கார் மாதிரி அவ கண்ணுக்கு தெரியவும் காடஸோட கண் ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாறுது. இதை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லி மாக்ரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புற. இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாலாம் நம்ம ஹீரோ பாக்குறான்.
டேமன் லார்ட் கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி கார்ம் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அழிக்காத மாதிரி கேஷ் பிடிச்சிருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க லவ் ப்ராப்ளத்துல எதுக்குப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கவும் ஹெல்ப் பண்ணுமான்னு கார்ம் கேட்கவும் அந்த பாடி என் ஃப்ரெண்டோடது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஹீரோ கார்ம் என்னோட ஷீல்டா இரு நம்ம ஹீரோ சொல்லவோ ஓகே அப்படின்னு சொல்லி கார்மும் இப்ப நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். என் ஸ்பீடு கீப் அப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அதை யார்கிட்ட கேட்கறன்னு தெரியுதா அப்படின்னு கார்ம் கேட்கறான். அந்த கார்டஸோட அட்டாக் நம்ம ஹீரோ மேல படாதபடி கார் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். டீமன் லார்ட் வெல்வெட்டும் நேரா அந்த கார்டஸை நோக்கி போறான். ஃபைட்ல பில்டிங்லாம் இருந்து மக்கள் மேல விழுது. பட் மார்க்கஸோட அசிஸ்டன்ட் கார்முக்கு ஹெல்ப் பண்றதுனால அவ மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்றான். கார் நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கி போடவும் கார்மை பார்த்து கார்டஸ் ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட் அவ மேல இறக்கவும் கார்டஸும் நார்மல் ஆகுறா. கார்ம் தன்னை டோட்டலா வெறுக்கிறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த கார்டஸ் சோகமாக்குறா. நீ மன்னிப்பு கேட்க அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்வாட் அது சோல் ஸ்வாட் தானன்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். கார்டஸ் மல்டியா அவன் ஒரு ஹீரோ, நீ அவன் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கணும். நீ தேர்ந்தெடுத்து லவ் பண்ண அவன் ஒரு ஹீரோ, அவன் கண்டிப்பா உன்னை வெறுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா அவன் சந்தோஷமா தான் இருக்கானான்னு கார்டஸ் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் வெல்வெட் அண்ட் ஹீசுகி அப்படின்ட்டு கார்டஸ் மறைஞ்சு போற. இப்ப ஹீசுகிய பழைய நிலைமைக்கு வர ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹீசுகி கண் கலங்கவும் டக்காஹாஷி அங்க எல்லாம் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேஃப் தானே அவங்க சொல்றாங்க. ஹீசுகி இது இன்னும் முடியல நம்ம ஹீரோவில் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மக்கள்லாம் இங்க பதட்டத்துல இருக்காங்க. இப்ப 3 ரெகாலியாவும் ஹீசுகியோட பாடியில தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அவ தான் அந்த ஆகிஹபாராக்கே கிங். நான் ஹீசுகி ரேனாட் யாமடா இப்போ ஆகிஹபாராவோட கிங் அப்படின்னு சொல்லி அவ ரெகாலியாவை காமிக்கவும் பிரின்சிபலை வச்சு நீதா சகர்ட கொன்னியா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இவளை கேட்கவும் ஹீசுகி லைட்டா பயப்படுறா. நம்ம ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்றான். பிரின்சிபல் மாதிரி வேஷம் போட்டது கோர்னிகாவை கொண்டது வேற ஒரு பர்சன். என்னையவோ கொல்ல பார்த்தாங்க, என் ஃப்ரெண்டு தான் என்ன காப்பாத்திருக்காரு. இப்போ 3 ரெகாலியாவும் என்கிட்ட இருக்கு. இந்த ஆகிஹபாராவோட மொத்த கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லவும் இது சுத்த பைத்தியக்காரத்தானு ஒருத்தன் சொல்ல வரவும் நம்ம கிங் பேசிட்டு இருக்காங்க அமைதியாருன்னு சேகர்டோட ஆள் சொல்றாங்க. கிங்கா நான் அவங்களுக்கு கட்டளை இடுறேன். இந்த ரெகாலியாவை வச்சிருக்கிறவங்க கிங்குங்கிற அத்தாரிட்டியை நான் நலிஃபை பண்றேன். சிட்டி கவுன்சில இந்த ஆகிஹபாராவை மெயின்டைன் பண்ணணும்னு நான் உத்தரவிடுறேன். இனிமே 3 கிரேட் ஹவுசஸ் கிங்னு யாரும் கிடையாது அப்படின்னு ஹீசுகி சொன்னா. லீடர் இல்லாம என்ன பண்ணன்னு பொதுமக்கள் கேட்டா அதை என்ன பண்ணா நீங்க கண்டுபிடிங்கடா முட்டாளுங்களா அப்படின்னு சொல்றா. ஹீசுகியை வச்சு ட்ரெஷர் ரூமையும் ஓபன் பண்றாங்க. ட்ரெஷர் கூடவே சேர்த்து இவங்க தேடி வந்த அந்த ரெக்கார்டும் அந்த இடத்துல தான் இருக்கு. பிளாக் டிராகன் அப்புறமா அவங்க 2 பேருமே இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அண்ட் நமக்கு கிடைச்ச ஹை ஸ்கூல் மெமரிஸும் நல்லா தான் இருந்துச்சுல்ல. நம்ம ஹீரோவும் மாக்கினாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீசுகியோ இப்போ அந்த ஊரை விட்டுட்டு டாகாஷியோட ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க செலிப்ரேட் பண்ண தான் உன்னை கூப்பிட்டு விட்டுருக்கு. அது போக அன்னைக்கான மேட்ச்க்கான ரிவெஞ்ச் இது நம்ம ஹீரோ கூப்பிட்டு திரும்பவும் கேம்ல நம்ம ஹீரோ தோத்து போறான். புது ஸ்கூல் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பழைய ஸ்கூலை விட கிரேட்டா தான் இருக்கு. யூடியூப்ல என் ஸ்பீச் வேற ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. தேங்க்யூ அப்படின்னு காடஸோட வாய்ஸ் வந்து அவளுக்கு கேட்கவும் வெல்டால் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றா. ஹீசுகி மாக்கினா கூட வந்து மேட்ச் போடுப்பான்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. குட் ஈவினிங் மார்டல்ஸ், உங்களோட லிமிடெட் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனோட யூடியூப் லைவ் ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ப்ரொஃபசர் மாக்ரோ இப்ப பிரின்சிபலோட பாடிக்குள்ள இருக்கா. மேவையும் கூட்டிட்டு தப்பிச்சுட்டா. அவங்களுக்கு மேல இருக்கிற ஆர்கனைசேஷனோட லீடர் யாரு, என்னதான் நடக்குது அப்படிங்கறத சீசன் 2 ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரிய வரும். சீசன் 2 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.